தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், தமிழ்நாடே பரபரப்பாக எதிர்பார்த்திருக்கிறது. சமீபத்தில் உங்களுடைய இனிய நண்பர் திரு அண்ணாமலை அவருடைய பேட்டி ரொம்ப வைரலாக போச்சு. அதை ஒட்டி உங்களுடைய அந்த ஒரு காணொலியும் நல்ல வைரலாக போச்சு. இந்த புதிய தலைவர் ரேஸில் அண்ணாமலை இல்லைன்னு சொல்கிறாரே சார், என்ன நெருக்கடி, என்ன நடந்திருக்கும் சார்? இல்லை, அது பாஜகவினுடைய அது அவங்க சில பேர் இது பண்ணிட்டாங்கன்னா அதோட கழிச்சிருவாங்க அவங்க. அது அவங்களுடைய அதாவது நான் ஆர்எஸ்எஸில் நான் ரசிக்கிறது அதுதான். ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு காலத்துக்கு பிறகு அப்படியே அமைச்சிருவாங்க. அவங்களுக்கு பென்ஷனோ ஏதோ கொடுத்து அதோட போயிடுங்கன்னுவாங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. அந்த பாலிசி அவங்களுக்கு உண்டு. அதனால தான் அவங்களுக்கு புதுசாக தலைவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த கட்சி வளர்கிறதுக்கு காரணமே புதியவர்களுக்கு இடம் கிடைக்குது. உள்ளே போனால் நாமளும் அங்கே வரலாங்கிற நம்பிக்கை கொடுக்குற கட்சி அது. அவங்க கொள்கையெல்லாம் நமக்கு ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, அந்த நடைமுறை இப்போ நான் அதில் போய் சேர்றேன்னு வச்சுங்க, என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கும், கிடைக்கும். அதுதான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். இன்னும் சொல்லப்போனால் அது அதிமுகவில் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால், ஆனால் அதில் தலைவர்களுக்கு நீங்கள் வர முடியாது. திராவிட இயக்கங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை பதவி அந்த குறிப்பிட்ட தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள மாற்றவே முடியாது. அவங்களுக்கு அது ரெண்டாவது அந்த தலைவர்களாக தான் அது இயங்கும். இங்கே அவங்க தலைவர்களாக இருந்தாலும் கவலைப்படுறதில்ல. ஏன் சார் அது ஏன்? ஏன்னா அவங்க ஒரு சில கொள்கைகளை அவங்க வச்சுருக்காங்க. அந்த கொள்கைகளை எவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கிறானோ அவனை தான், அந்த ஆள் தான் தலைவராக ஏற்றுக்குவாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகள் அன்னையிலேருந்து ஒரே கொள்கைகள் தான். இந்துக்கள் அல்லாத, அதாவது சனாதனத்தை அல்லாத நம்ம யாருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சனாதனத்துக்கு என்னென்ன யாரெல்லாம் அந்த சனாதன கொள்கைகளை எதெல்லாம் நிறைவேற்றணுமோ அதை நிறைவேற்றுறதுக்கான சக்தி உள்ளவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். அதை அவங்க அந்த காலத்துலேருந்து வச்சுருக்காங்க. பிடிக்காதவங்கள தீர்த்து கட்டத்துக்கு கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி ஆட்கள். அதை பார்த்திங்கன்னா இப்போ காந்தி எல்லாம் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு அவங்க கொள்கையோட ஒத்து வரல, அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல தீர்த்து விட்டாங்க. இப்போ பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ அண்ணாமலை போனாருனாக்கா அவருக்காக மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் அது அண்ணாமலை இப்போ தமிழச்சிக்கு மாற்று ஏற்பாடு பண்ணாங்க. காரணம் என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க. அந்த பெரும்பான்மை இனம் அப்படியே கோச்சிக்கிட்டு வரும். அதனால் அதை நம்ம பகைச்சிக்க வேணாங்கிறதுக்காக தான் தமிழச்சிக்கு கவர்னர் பதவியை கொடுத்து வெளியேறிச்சார். இப்போ நாளைக்கு ரவி வெடி போகிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு ஒன்றுமே எல்லாம் அமைச்சிருவாங்க. ஏன்னா அவர் பிராமணர். அவங்கள இதில் நிறைய பிராமணர்கள் இருக்காங்க. பிராமணர்கள் அந்த இந்த ஒரு ஆளாக வெடி அனுப்புறதுக்காக பிராமண இனம் கோச்சிக்காது. நாடார்கள் அப்படி இல்லை. ஒரு ஆளுக்கு எதானா கூட அவங்க உடனே என் இனத்தை செய்தீர்களா அப்படின்னு சொல்லி பொங்கி எடுத்துட்டு வர டைப் அவங்க. அதனால தான் தமிழிசைக்கு பதவி கொடுத்தாங்க. அதே நீங்கள் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ அண்ணாமலை வெள்ளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்தோம். அவங்க கட்சியில் நிறைய வெள்ளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் போனால் இன்னொரு போகலாம். வானதி சீனிவாசன் பாதி அதுன்றாங்க. பாதி தான் ஏதோ அவர் கலப்பு இது அப்படின்றாங்க. சீனிவாசன் ஏதோ மேல் ஜாதிக்காரங்க, இவங்க வெள்ளாள இது தான், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரியாது. அதனால் வானதி சீனிவாசன்லாம் வெளியே போனாங்கன்னா, அண்ணாமலை வெளியே போகிறதுனால எந்த இனமும் கோச்சிக்க போகிறதில்ல. ஆனால் போகிறாரு. அந்த மாதிரி ஆகிடும். சார், இப்போ தமிழ்நாட்டில் தான் நான் இருப்பேன் அப்போனா டெல்லியில் அந்த மத்திய அமைச்சர் அந்த ஆப்ஷனையும் அமித்ஷா க்ளோஸ் பண்ணிட்டார் அண்ணாமலைக்கு. அப்படி சொன்னாரா? இல்லை, அவர் கர்நாடகாவிலேருந்து வந்தவர். ஒருவேளை பழையபடி கர்நாடகா ஞாபகத்தில் அதை சொல்லியிருக்காருல, பல வீடியோக்கள் இதில் நான் தமிழன் நான் பிறந்திருந்தாலும் நான் கன்னடக்காரன், எனக்கு கன்னடம் தான் தாய்மொழி, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லி தன்னை கன்னடக்காரனாக இது பண்ணியிருக்காரு. இப்போ தேர்தல் நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் தான் அவர் போய் எல்லா வேலையும் செஞ்சார். தமிழ்நாட்டுக்கு அவரை பயன்படுத்தலை. ஏன்னா அவர் அங்கே பாப்புலராக இருந்தார் சொல்லி அங்கே தான் வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆள் அவர். அதனால் அவர் அதை தான் சொல்லியிருப்பார், நான் கர்நாடகா போல சென்னையில் தான் இருப்பேன், பெங்களூர் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ திரும்ப கர்நாடகத்தில் பாஜகவிற்கான ஒரு ஃபேஸாக அண்ணாமலை வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? கர்நாடகா பாஜக இவர் இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்களா என்னாகுது? ஏன்னா அந்த கர்நாடகா எலெக்ஷனில் அவர் போய் 45 இடங்கள்லையும் 50 இடங்கள்லையும் ஒர்க் பண்ணார். அந்த 50 இடங்கள்லையும் தோத்தாரு.
அதனால் அவருடைய தேர்தல் சாமர்த்தியம் அதில் விளங்குச்சு. அதுக்கப்புறமே அவங்க அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. இந்த கர்நாடகா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, பாஜக ஆட்சி போனதுக்கு காரணமே அண்ணாமலை பிரச்சாரம் தான் அன்னைக்கு பேச்சு அடிப்பட்டுச்சு. அப்படிலாம் இருக்கும்போது இஸ் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். ஓகே ஓகே. வேறு ஏதாவது செல்வாக்கு, வேறு ஏதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் ஏதாவது அவங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு வேளை உள்ள வரலாம். அமித்ஷா ஏதோ கடுமையான அதிருப்தியில் இருக்கிற மாதிரியான செய்திகள் வருது, அது எப்படி சார்? அவர் அது அமித்ஷா அதிருப்தி எல்லாம் ஆனார்னாக்கா அடுத்த செகண்ட் வெளியே வச்சுருவார். யாராக இருந்தாலும் அவரோட கவலைப்பட மாட்டார், பேச்சுக்கிட்டலாம் இருக்க மாட்டார். ஓகே ஓகே. இவங்க தமிழ்நாட்டில் கட்சி வளரவே வளராதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். எதாவது பண்ணித்தான் வருந்தாகணும். அது பாஜக தெளிவாக இருக்குது. விந்திய மலைக்கு கீழே நேர்மையான வழியில் போக முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஓகே. அதனால் அது எதையோ காரணம் காட்டி ஏதோ பண்ணி தான் வருவாங்க. சார், இப்போ அண்ணாமலை இருந்தப்ப பாஜக நல்லா கடைக்கோடி கிராமங்கள் வரையும் கொண்டு செலுத்தினார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பாசிட்டிவான செய்திகள் இருக்கே சார். அவர் வந்து தமிழக பாஜகவில் என்ன செஞ்சிருக்கார் சார்? தமிழக பாஜகவுக்கு அவர் செஞ்ச வந்து அப்படி ஒரு கட்சி இருக்கிறது வந்து வெளியே கொண்டு வந்தது அவருடைய பங்கு மிக முக்கியமானது. ஆனால் அதுக்கு முன்னாடி எச்ராஜா அதை பண்ணார். எச்ராஜா ஓரளவுக்கு இவரை விட காமெடியாவெல்லாம் பேசினார். நிறைய ஸ்டண்டெல்லாம் அடித்தார், இஷ்டத்துக்கு பேசினார். அது என்ன ஆகி போச்சுன்னா பெரும்பான்மை மக்களை வந்து அவர் பகைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். பார்ப்பனர்களுக்காக பேச போய் அது மற்ற ஜாதியெல்லாம் இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேர்களுடைய விரோதத்தை அவர் சம்பாதிச்சிட்டார். அப்படி காலியானதுன்றது தான் அந்த பாஜக அடியோட காணாமல் போனதுக்கு காரணம் அதுதான். அப்போவும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். கட்சி பேர் வெளியே அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது எச்ராஜா வந்த பிறகு. அதனால தான் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கோபத்தை நம்ம அதிகமாக எச்ராஜா உருவாக்கிட்டாங்கிறது தான் அவர் ஓரம் கட்டிட்டு தமிழிசையை கொண்டாங்க. தமிழிசையை வந்து பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் வந்து பெருசாக கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. ஓகே ஓகே. நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் பேரை வாங்கிட்டு வர்றதை அவங்க விரும்பலை. அதில் தான் தமிழிசை வந்து உட்கட்சி குத்தில் அப்படியே வெளியே தள்ளினாங்க. வெளியே தள்ளினோடனே அது மேலிடத்தில் இருக்கிற அமித்ஷாவுக்கு பெரும்பான்மை இனத்தை நம்ம பகிச்சுக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி தான் தமிழிசைக்கு ஒரு பதவியை கொடுத்து வெளியே அமிச்சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் எல்முருகனை கொண்டாங்க. ஆமாம் ஆமாம். நாடார் இனம் போச்சுன்னாக்கா பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவரை கொண்டாங்க. எல்முருகன் சோபிக்கலை, பெருசாக சோபிக்கலை, அது போச்சு. அப்புறம் தான் அண்ணாமலை வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் தான். ஓகே. ஆனால் அவர் வந்து ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவராக இருந்ததுனால தான் அவர் தப்பிச்சுக்கிட்டார். இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னன்னா பாசிட்டிவாக தெரிஞ்சதோ என்னமோ தெரியாது, பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது, அதில் இருக்கிற தலைவர்களாம் வேடிக்கையான ஆசாமிங்கிற ஒரு பிம்பம் உருவாச்சு. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையை அவரை நம்பித்தார். அண்ணாமலை நம்பித்தார். அண்ணாமலை இவர் சீமான், இவங்க ரெண்டு பேர்லாம் நாங்களே ஏது அவங்க பேசுறது தானே எங்களுக்கு சோறே போடுது. அதை வந்து நீங்கள் கேட்குறீங்க, உடனே பதில் சொல்கிறோம். நல்லா ஏதாவது சொல்கிறாங்க, அதை வச்சு சுவாரஸ்யமாக நம்மளால் பதில் சொல்ல முடியுது. அதனால் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவங்க அண்ணாமலையோ சீமானோ அரசு விட்டு போனாங்கன்னா எனக்கு சேர்ந்து பொழப்புது, எனக்கு சேர்ந்து போகலாம். சார், திரும்ப அவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து டம்மியாக்கிடுவாங்களா, இல்லை அவர் எந்த லெவலில் பாஜக வச்சுருக்கு? இப்போவும் அவர் ஏறக்குறைய டம்மியாக தான் இருக்கார். ஓகே ஓகே. இவர் சரியா இல்லைங்கிறதுனால தானே பிடிஎம்ல இருக்கிற மற்ற தன்னுடைய டைரக்டர் இவரை கூப்பிடாம தன்னுடைய பிடிஎம் பழனிசாமி, செங்கோட்டையன், அதை சேர்ந்த செங்கோட்டையன் இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இல்லாட்டி இவர்கிட்டயே சொல்லி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்கலாமே. தன்னுடைய பிடிஎம் அவங்களுடைய பெரிய பிடிஎம் வந்து அதிமுக. இப்போ கொஞ்சம் விஜய் வந்திருக்காரு. விஜய் இன்னும் வளர மாட்டேங்கிறாரு. அவர் விஜயை நம்பி பெட் கட்ட முடியல, ஏன்னா வெள்ளாட்டம் விடல. ஓகே. இது வரலும் ஒரு தேர்தலே இதில் நின்று தன்னுடைய சக்தியை அவர் காட்டி இருந்தாருன்னா உண்மையிலேயே என்னவா இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரியல. இப்போல்லாம் எல்லாமே கஸ்வொர்க்கு தான். அந்த இதில் மாநாட்டில் நடந்த கூட்டம் அப்படியே சந்திரமண்டலத்தை வந்து பார்த்தா கூட தெரிஞ்சதுன்னா நீங்கள்லாம் பெருசாக போட்டீங்க, 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் நின்றது அப்படின்லாம் எழுதுனீங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கணிக்க முடியாது. சார், திரும்ப இந்த பிராமின் லாபி, பிராமண இனத்தை சார்ந்தவர்கள் தலைவராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டார்.
வரமாட்டாங்க. தமிழ்நாட்டில் பாஜக கொண்டு வர்றாரு. அது அவங்களுக்கு அது ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்கள விட்டா இங்கே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்கள கை விட்டுட்டாங்க. இல்லாட்டி போனால் அந்த நடுப்பதில் ஒரு நடிகையெல்லாம் வந்துட்டு எங்கள் ஜாதி மற்ற ஜாதியெல்லாம் கேவலமாக பேசுறதுக்கு என்னன்னாக்கா பாஜக தன்னை வந்து பெருசாக காப்பாற்றுக்கிற நம்பிக்கையில் தான் பேசுனாங்க. பாஜக சப்போர்ட் பண்ணலையோ, சப்போர்ட் பண்ணல. அதில் தான் அந்த டக்குன்னு அந்த கூட்டம் வந்த வேகத்தில் காணாம போயிட்டாங்க. பெரிய ஊர்வலம் நடத்துனாங்க, போராட்டம் இது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு அந்த பொண்ணையே காணுமே, எங்கே போச்சுன்னு தெரியும். அதனால தான் பாஜக வந்து தெற்கு பகுதியில் அந்த பிராமின் லாபியை வச்சோம்னா நிற்காதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. குறிப்பாக இப்போ இந்த நயினார் நாகேந்திரன் அவர் பேர் தான் பெருசாக அடிபடுறதா சொல்கிறாங்க. முக்குளத்து சமூகத்தை இந்த வாட்டி டார்கெட் பண்ணியிருக்காங்களா சார்? நயினார் நாகேந்திரன் முக்குளத்தை வச்சாங்க தெரியாது. அப்படி ஒருவேளை தான் இருக்கலாம். ஏன்னா பன்னீர்செல்வம் தான் அவங்க இதில் பெருசாக இருந்தாங்க. சசிகலாவெல்லாம் இருந்தாங்க. சசிகலா வந்தாக்கா ஸ்ட்ராங்காக நின்றுடுவாங்கங்கிற பயம் அவங்களுக்கு அடிப்படையிலே இருக்குது. ஓகே. அதனால தான் யாரை சொன்னாலும் சசிகலா பேர் மாத்திரம் வராமே இருக்குது. அதை பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம் ஆமாம் சார். ஏன்னா அந்த அம்மா வந்ததுன்னா ஒரு தலைமை பதவி கண்டிப்பாக அந்த மாவட்டத்துக்கு போய்ட்டு தான் பிடியில் இருக்க மாட்டாங்கங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே. அதனால தான் அது எப்படி அது வந்ததுன்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து ஏகமனதாக சசிகலா வந்து சீஃப் மினிஸ்டருக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் இந்த அம்மாளுக்கு வந்த பெரிய அடி. ஓஹோ, இந்த அம்மாளுக்கு கட்சிகளும் குழப்பம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஒரு தலைவியாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் நம்ம பேச்சை இவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் அந்த கவர்னருக்கு நீ பதவி பிரமாணம் பண்ணாதேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் இந்த அம்மாவை வந்து அமலாக்கத்துறையெல்லாம் காட்டி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூமரில் இந்த வதந்திகளில் யார் யார் பேரையா நீங்கள் சொல்கிறீங்க, சசிகலா பேரை யாரும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அது வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க இதாக இருக்காங்க. ரூமரில் கூட வரக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு சசிகலாவுக்கிட்ட பயப்படுறாங்க. அது அமித்ஷா அவங்க அமித்ஷா வந்து தென் பகுதியில் அவர் பயந்து நடுக்கிறது 2 பேர். ஒன்று வந்து ஸ்டாலின், அது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அடுத்தது அவர் வந்து பயப்படுறது எந்த காரணத்தோடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது சசிகலாவாக தான் இருக்கும். நல்லாவே தெரியும் சார். திரும்ப தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் அவங்களுக்கான வாய்ப்புலாம் எப்படி சார் இருக்கு? வானதி சீனிவாசனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது ஒன்றும் இருக்கலை பதவியில். அதனால அவங்களுக்கு கொடுக்கலாம். தமிழிசை அவுட் முடிஞ்சு போச்சு. தமிழிசை இல்லை. தமிழிசை கணக்கில் கொண்டு வராதிங்க. ஆசையை சும்மா அனாவசியமாக ஆசையை தூண்டி விடாதீங்கப்பா. அவங்க பாட்டுக்கு எதிர்பார்க்க போகிறாங்க. அவங்க இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் பேரும் திரும்ப அடிபடுறதா சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு? கவர்னர் போஸ்ட் கொடுத்ததே உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சுன்னு அர்த்தங்க. அதுதான் கவர்னர் போஸ்ட்டு. ராஜ்யசபாவில் நீங்கள் எம்பி ஆகுறீங்கன்னாவே ரைட், ஓய்வூதியம் தான். அதுக்கப்புறம் அவங்க அது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ, கவர்னர்லேருந்து ரீட்டைன் பண்ணாமல் விலகி வந்ததெல்லாம். அந்த பொண்ணுக்கு அது தெரியும். தமிழிசைக்கு தன்னை கவர்னராக போட்ட உடனே நல்லா தெரிஞ்சு போச்சு, தன்னை ஓரம் கட்டிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் அது சைலண்டாக இருந்துருச்சு. இருந்துச்சு பெருசாக இது பண்ணல. அதை விட சந்திரசேகர ராவ் பண்ண இதில் வந்து கவர்னர் போஸ்ட்டே அந்த மாளால் ஒன்றும் பண்ண முடியும். உள்ளே விடுனே, தெலுங்கானாக்குள்ளாரே விடுனே. பாண்டிச்சேரியில் தானே அந்தம்மா கடைசி இன்னைக்கு வரலாம் அங்கே தானே உட்காந்துட்டு ஹைதராபாத்தை அந்தம்மா பார்க்கணும். அண்ணாமலை கிட்ட ஒரு பரிந்துரை பட்டியல் கேட்டிருக்கதாகவும், அதில் அவர் வந்து கருப்பு முருகானந்தம் சொல்லிட்டு டெல்டாலேருந்து முத்துப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் பேரை பரிந்துரைத்திருக்கதாகவும் சொல்லப்படுறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து இவங்க வானதியோ தமிழிசையோ நயினார் நாகேந்திரனோ இவங்க பேரெல்லாம் ஒரு தவிர்த்திருக்கிறார். அது என்ன காரணமாக சார் இருக்கும்? இந்த செய்தியவே அவர் அண்ணாமலை தான் கிளப்பி விட்டுருப்பாரு. என்னதான் கேட்டாங்க, இன்னும் தான் செல்வாக்கோடு இருக்கிறதா காட்டிக்கிறதுக்கு இவர் கிளப்பி விட்ட கதையாக இருக்கும். அது ஏன் இந்த பேரை சொல்ற? வானதி சீனிவாசன் அவங்க ஏற்கனவே தலைவராக இருக்கிறாங்க, அக்செப்ட் ஆகிடுவாங்க. இவர் புடியில் இருக்க மாட்டாங்க. இவர் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கு வேணுங்கிற ஆள் தனக்கு எப்பவுமே கீழ்படிச்சு ஒபீடியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் கூட வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்க யாராக இருக்காங்க. அப்படி வச்சுட்டாக்கா அவரை தலைவராக போட்டால் கூட தலைமை பதவிக்காக எல்லா வேலையும் இவர் சொல்லுவார், அவர் கேட்டுக்குவார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய பார்வையில் சார், புதிய தலைவர் கண்டிப்பாக வந்து இன்னொரு பேச்சு இருக்குது, ஆர்எஸ்எஸ்லேருந்து திடீர்னு பேர் தெரியாத ஆட்கள்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நிறைய வாய்ப்பு. உங்களுடைய பார்வையில் சார்? நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கி அவுடேட்டடாக இருக்காங்க. ஒரு சலசலப்பு இல்லைங்களா? அரசியலில் என்ன சலசலப்பு இருக்குது சொல்லுறது பார்க்க. திமுக பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க.
ஒன்றும் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு போராட்டமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. செய்திகள் பார்த்தாக்கா அவர் தலைவராக வருவார், இவர் தலைவராக வருவார்னு போடுறீங்களே ஒழிய மக்கள் அந்த இடத்துல வந்து போராட்டம் நடத்தினார்கள், இந்த இடத்துல வந்து ரயில் மறியல் நடந்தது, இந்த இடத்துல பஸ்ஸை ஓட விடலை, இந்த மாதிரி அந்த மாதிரி செய்திகளே நம்ம பார்க்கறது இல்லை. மழை பெஞ்சு தண்ணி நிறுச்சாங்கிறது கூட அதையும் ஒரு வழியாக பண்ணி நிறுத்திவிட்டீங்க, இப்போ அதையும் காணாம போட்டீங்க. இல்லாட்டி முதல்ல அங்கங்கே தண்ணி நிற்கும், சாலை எங்கே வெள்ளம் அடித்து செல்லப்பட்டது, ஏதோ அந்த செய்தியெல்லாம் பண்ணிவிட்டீங்க. ஒன்றுமே இல்லை, யாரும் வந்து ஒரு குறைகள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அப்படியெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா கண்ணுக்கு தெரியாத ஏதோ குறைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை கவனிக்கிறதுக்கான ஆட்களும் அதை வெளியே கொண்டு வரதுக்கான ஆட்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வறட்சி எதிர்கட்சிகள் இல்லாதது தான். சொல்லிக்கிற மாதிரி தலைவன் ஒருத்தரையும் காணும். ஸ்டாலின் நான் உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன், ஸ்டாலின் எனக்கு பிடிக்கல, வேண்டாம், வேற யாரை கொண்டு வருவேன்? பழனிசாமி. ஐயோ, அப்புறம் ஒரு ஆள் வர்றாரு, அவர் கருக்கலைப்பில் சாதனை பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அவர் எங்கே அரசியலுக்கு வர போகிறார், அவர் போயிட்டார், அவர் அதில் பிச்சை ஆகிட்டார். அப்புறம் விஜய் வர்றேங்கிறாரு, ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்கே இருக்காரு, யாரோட இருக்காரு, கடவுள் மாதிரி பார்த்தவன் சொன்னதில்ல, சொன்னவன் பார்த்தது இல்லைங்கிற கதையை. அதுக்கு தான் இப்போ ஒய் பாதுகாப்பு வேறு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கஷ்டம், இதில் ஒய் பாதுகாப்பு கொடுத்துட்டு மிச்சமாக போச்சு. ஒய் பாதுகாப்புங்கிறது அவர் என்ன பண்ணுறாருங்கிறது உடனடியாக அமித்ஷாவுக்கு சொல்கிறதுக்காக போட்டது தான், வேறு ஒன்றும் இல்லை. போலீஸை சுற்றி நிற்கிதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணுன்னு போனோங்கன்னா கூட பின்னாடி போயிடுவாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துருவாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, கைதி ஆகிட்டார். ஒய் பாதுகாப்புங்கிறது ஒரு நாகரிகமான கைது. ஹவுஸ் அரெஸ்ட். ஹவுஸ் அரெஸ்ட். நன்றி.